நியாய விலை கடைகளில் பொதுமக்கள் ஆர்வத்தோடு பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்கி சென்றனர். இதுகுறித்து சைதாப்பேட்டை பகுதியிலிருந்து செய்தியாளர் அன்பழகன் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தமிழக அரசால் பொங்கல் பரிசு அறிவிக்கப்பட்ட சூழலில் நியாய விலை கடைகளில் மக்கள் ஆர்வத்தோடு அந்த பொங்கல் பரிசு வாங்கினாங்க. குறிப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, கரும்பு, கூட வேட்டி சேலை ஒரு பக்கம் கொடுத்தாலும் கூட முக்கியமாக 3000 ரூபா பணம் கொடுத்துருக்காங்க. அதையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நம்ம மக்கள்கிட்டே கேட்போம். வணக்கம், பொங்கல் வாழ்த்துக்கள். ஐயாவுக்கு எங்களது வணக்கம் சார். சொல்லுங்கம்மா, என்னென்ன வாங்கினீங்க நீங்கள்? பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு, வேஷ்டி சேலை, காசு வாங்கிட்டோம். ரொம்ப சந்தோஷம். அவர் வாழ்த்து அவருக்கு, எங்களோட வாழ்த்து ரொம்ப அவருக்கு. சொல்லுங்கய்யா. முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நான் சிறு நடைபாதை வியாபாரி இருந்தாலும் 4 தலைமுறை அவருக்கு தான் நான் ஓட்டு போடுறேன். அவருக்கு தோல்வியே கிடையாது. எங்கே போனாலும் ஜெயம்தான், வெற்றி மேல் வெற்றி. அவர்களுக்கு திமுக அணி சேர்ந்த இளைஞர்களுக்கும் என் சார்பாக எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். அது பொங்கல். ஆனால் இங்கே நம்ம இருக்கக்கூடிய சைதாப்பேட்டை பகுதியை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கான அந்த அனைத்து அவங்களுக்கு ஏற்பாடுகள் இங்கே வரும்பொழுதே அவர்களுக்கு இந்த கரும்பு முதற்கொண்டு, கரும்பு, சர்க்கரை, அந்த அரிசி, வேட்டி சேலை எல்லாமே லைனாக வாங்கினாங்க. அதே போல் ரொக்கப்பணம் 3000 ரூபாயும் கொடுத்துறாங்க. அவங்களுடைய இந்த அரிசி கடைக்கு அரிசி கார்டு வைத்திருக்கவங்களுக்கு மட்டும்தான் அது அந்த டோக்கனும் கொடுத்துருக்காங்க. ஆமாம், உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருந்தாங்க? முதல்ல டோக்கன் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் இனிமேல் தான் தருவாங்க. காசு, அரிசி, சர்க்கரை எல்லாமே தருவாங்க. இந்த 3000 தராங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போது உங்கள் வீட்டில் பொதுவாக அங்கே வீட்டிலே டோக்கன் கொடுத்தாங்களா எப்படின்னா? அது ஆமாம், வீட்டில் வீட்டில் இப்போ இங்கே அந்த கரும்பு வேணுங்கிற வாங்க வந்துருக்கு. ஆமாம். மக்கள் இந்த பகுதிக்குள்ள மக்கள் லைனாக நிற்கிறாங்க. ஏன்னா குறிப்பாக பொங்கல் டைமில் கூட்டமாக இருக்குன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி இப்போவே கூட்டம் தான் இருக்குது. இருந்தாலும் கூட அவர்களுக்கு அந்த பொருட்களை வாங்க வேண்டும், அவர்களுக்கு உண்டான பொருட்களை வாங்கணுங்கிறதுக்காக ஏற்கனவே அவரிடம் ரேஷன் கார்டுக்கான அந்த அரிசி அட்டைக்கான கூப்பனை கொடுத்துருக்காங்க. பொதுமக்களும் வரிசையை அவர்களுக்கான அந்த பொருட்களை வாங்குகிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய அந்த வேட்டி சேலையும் கொடுத்துருக்காங்க. அந்த கைத்தறி அந்த வேட்டி சேலையும் இருக்குது. அதே போல் கரும்பு 1 கிலோ, ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை தனியாக இல்லாமல் கரும்பு கொடுக்க, கூடுதலாக அந்த 3000 பணம். இது எல்லா ரேஷன் கடையும் நேற்று தொடங்கி வச்சிருந்த சூழலில் அனைத்து ரேஷன் கடைகளுமே இப்போ பொருட்களை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கலையுடன் அன்பழகன்.